சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான துலா ராசிக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த புரட்டாசி மாசத்துல துலா ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் துலா ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவு கிடைக்கக்கூடிய தேதிகளா இருக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய தேதிகளா இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துலா ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் பிரச்சனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துலா ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஏற்கனவே குடும்ப பிரச்சனைகள், கடன் நெருக்கடிகள், பொருளாதார பற்றாக்குறை, திடீர்னு ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், சொந்த பந்தங்கள் மூலமா ஏற்படக்கூடிய அவமானங்கள் அப்படின்னு ரொம்ப ஒரு மோசமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. அதுலயும் முக்கியமா இப்ப சமீபத்துல ஒரு 3 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துலா ராசிக்காரங்க ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க, விரக்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி துலா ராசிக்காரங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ராஜ வாழ்க்கையை இவங்க வாழல. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு மன நிம்மதியான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி 3 வருஷத்துல இவங்க கிட்ட கொஞ்ச நஞ்ச இருந்த மன நிம்மதியும் முழுமையா பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான துளாராசிக்காரங்க வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பே இல்லாம குடும்பத்தை மனசுல வச்சுக்கிட்டும் குழந்தைகளை மனசுல வச்சுக்கிட்டும் தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த 3 வருஷத்துல துளாராசிக்காரங்க ஆசைப்பட்ட எதுவுமே நடந்திருக்காது. நிறைய மனக்கவலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கட்டாயமா இருந்துகிட்டே தான் இருக்கும். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற மனக்கவலை இருந்துகிட்டே இருக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு நமக்கு வரனே அமைய மாட்டேங்குது, நம்ம சாமியாரா போயிட வேண்டியதுதானா அப்படிங்கிற ஒரு மனக்கவலை இருந்துகிட்டே இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்க வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப செழிப்பா வாழ்ற மாதிரி தெரிஞ்சாலும் பெரிய அளவிலான கடன் பிரச்சனைகள்ல சிக்கி இருப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிற துளாராசி அன்பர்கள் அடிக்கடி வேலை இழப்புகளை சந்திப்பாங்க, வேலையே இல்லாத ஒரு சூழலை சந்திப்பாங்க. திடீர் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இவங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கும். இதனாலேயே இவங்க கடன் மேல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். அந்த கடனை சொன்ன நேரத்துல திருப்பி கொடுக்க முடியாம நிறைய மனக்கவலையையும் இவங்க சந்திச்சுட்டு வருவாங்க. அதே போல இந்த 3 வருஷத்துல குடும்ப வாழ்க்கையிலையும் இவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. குடும்பத்துக்கிட்டே இருந்து எந்த விதமான ஆதரவும் இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. இன்னும் சொல்ல போனா வேலை செய்யற இடத்துலயும் தொழில் செய்யற இடத்துலயும் இவங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடிகள் இருக்குதோ அதே அளவுக்கான நெருக்கடிகள் இவங்க குடும்ப வாழ்க்கையிலையும் கண்டிப்பா இருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க தொடர்ச்சியா இவங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். போதாக்குறைக்கு சொந்த பந்தங்களும் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் மூலமா 10 பைசா கூட இவங்களுக்கு லாபமா கிடைச்சிருக்காது. ஒரு சில துளாராசி அன்பர்கள் நெருங்கின சொந்த பந்தங்கள் மூலமாவே நிறைய அவமானங்களையும் நிறைய மன வேதனைகளையும் இந்த 3 வருஷத்துல கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இந்த 3 வருஷத்துல நடக்கல அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இவங்களுக்கு வேதனைகளை வஞ்சகமே இல்லாம கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த 3 வருஷத்துல இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால பெரும்பாலான துளாராசிக்காரங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கறத தொலைச்சிட்டு நிம்மதியை தேடியும் கடவுளை தேடியும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்படி ஒரு சூழல்ல இந்த புரட்டாசி மாதத்தோட கிரக நிலைகளாவது துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த புரட்டாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருந்த ஒரு சில அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த புரட்டாசி மாதத்தோட முதல் 26 நாட்களும் உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தன்னோட சொந்த ராசியான துலா ராசியிலேயே ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ணுவார். அப்படிங்கறதால இந்த புரட்டாசி மாசத்துல நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முடிவுகளுமே உங்களுக்கு லாபத்தை மட்டும்தான் கொடுக்கும், எந்த வகையிலையும் நஷ்டத்தை ஏற்படுத்தாது. நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு சில வாய்ப்புகள் கூட இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிர பகவான் அருளால மனசுல இருந்துட்டு வரக்கூடிய மனக்கவலைகள் எல்லாமே விலகி மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும்.
குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலை இல்லாம தவிச்சிட்டு வரக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும். அதுலயும் முக்கியமா நல்ல விதமான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இவ்வளவு நாளா நீங்க வேலைக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பீங்க, எத்தனையோ கம்பெனிகள்ல ஏறி இறங்கிருப்பீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க்கையும் போட்டிருப்பீங்க. ஆனா அப்பெல்லாம் கிடைக்காத வேலை இந்த புரட்டாசி மாசத்துல உங்களை கண்டிப்பா தேடி வரும். வேலையை தேடி நீங்க ஓடிக்கிட்டு இருந்த காலங்கள் மாறி போயாச்சு. வேலைகள் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல நீங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கல, வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும். வேலை வாய்ப்புகள் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் கை மேல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். அடுத்ததா பண வரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட தனஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில இருக்கிறதால இந்த புரட்டாசி மாசத்துல உங்க கைகள்ல பெரிய அளவுல பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படாது. ஓரளவுக்கு பண வரவு சிறப்பாவே இருக்கும். நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, உங்க செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்க கைகள்ல பண வரவு தாராளமாவே இருக்கும். இதனால இந்த புரட்டாசி மாசத்துல எக்ஸ்ட்ராவா நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படாது. ஒரு சில துலாம் ராசிக்காரங்க வாங்கின கடன்களை சிறப்பா திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். அதே போல நீங்க உங்க நகைகளை அடகு வச்சிருந்தாலும் சரி, அல்லது சொத்து பத்திரங்களை அடகு வச்சிருந்தாலும் சரி, இந்த புரட்டாசி மாசத்துல அந்த நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் திரும்ப மீட்டு கொண்டு வந்துருவீங்க. ஒரு சில துளாராசிக்காரங்க புதுசா தங்க நகைகளை வாங்குறதுக்கும் புதுசா நிலங்களை வாங்குறதுக்கும் கூட இந்த புரட்டாசி மாசத்துல அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே நேரம் குரு பகவான் இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே உங்க ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில இருக்கிறதால கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க திருமணமானவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை கூட மனக்கசப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும். கருத்து மோதல்கள் அப்படிங்கறதும் கண்டிப்பா இருக்கும். பெரிய அளவுல உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சியோ அல்லது நிம்மதியோ கிடைக்காத ஒரு மாதமாவே இந்த புரட்டாசி மாதமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே நீங்க திருமணம் ஆகாத துளாராசிக்காரங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல உங்க தாய் மூலமாவே ஒரு சில நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படும். உங்க தாய் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஒரு சில கவலைகளை ஏற்படுத்தும். ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு தாய் வழி சொந்த பந்தங்களே தலைவலியா மாறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால துளாராசி அன்பர்கள் இந்த புரட்டாசி மாசத்துல பெருமாள் வழிபாட்டை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் படிப்படியா விலகிறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல குரு பகவான் 8வது வீட்டுல இருக்கிறதால உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மூலமாவே விரைய செலவுகள் அப்படிங்கிறதும் ஏற்படும். அதே நேரம் சுக்கிர பகவான் உங்களோட ஜென்ம ராசியான துளாராசியில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி பனி மாதிரி விலகி போயிடும். இதனால துளாராசி அன்பர்கள் இந்த புரட்டாசி மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நினைச்சு அதிக அளவுல கவலைப்படாதீங்க. உடல் ஆரோக்கியத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதுவா வரும், அதுவாவே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான கிரக அமைப்புகள் தான் இந்த புரட்டாசி மாசத்துல இருக்குது. பெரிய அளவுல உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. அடுத்ததா துளாராசி பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல கணவருக்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வரக்கூடிய மனக்கசப்புகள் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். அவங்க உங்களை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சில துளாராசி பெண்களுக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் என்னதான் உங்க கணவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டாலும் கணவர் வழி சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். பெரும்பாலான நேரங்கள்ல உங்க கணவர் வழி சொந்த பந்தங்கள் உங்களை மனசளவுல காயப்படுத்துறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசத்திலையும் கண்டிப்பா இருக்கும். அதே நேரம் சுக்கிர பகவான் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிறதால அந்த நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மன தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.